நான் மெரினாவில் கலைஞருக்கு இடமில்லை என சொல்ல காரணம் இதுதான். எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த காமராஜருக்கே சென்னை மெரினாவில் நினைவிடம் வைக்க இடம் கொடுக்காதவர் தான் கருணாநிதி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆரணியில எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. கருணாநிதி குறித்து கடும் குற்றச்சாட்டு. நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் அவர் சூடுபிடித்து வந்துட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஆரணியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆற்றிய பேச்சு தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, எம்ஜிஆர் மனைவி ஜானகி, காமராஜர் ஆகியோரை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. மேலும் தமிழக அரசின் கடன் நிலைமை மற்றும் சில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. ஆரணியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவர் என்னென்ன சொன்னாங்க, அதில் என்ன அரசியல் பின்னணி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் முழு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் மாநிலம் முழுவதும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்துட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் தான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் திமுக மற்றும் அதன் முன்னாள் தலைவரை கடுமையாக விமர்சித்தார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் வரலாற்றை நினைவு கூறும் வகையில் சில சம்பவங்களை எடுத்துக்காட்டினார். குறிப்பாக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் மரணத்தை பற்றி அவர் பேசினார். எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் மறைந்தபோது அவரை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய அனுமதி தருமாறு அதிமுக